எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் என்னாச்சு? ஏன்னா இந்த 100 நாளில் என்ன நடந்துச்சு, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க என்னாலாம் இந்த 100 நாளில் நடந்திருக்கணும்னு பேசணும். இந்த நயனார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், இல்லை டிஎம்கேக்காரங்க எல்லாருமே நிறைய பேர், உங்களோட ஆபாச பேச்சு, என்டிகே தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே ஆபாசமான பேச்சு, அதில் பெண்களை பகடக்காயை பயன்படுத்திக்கிட்டு தனிநபர் தாக்குதல். விஜய் என்ற ஒரு ஒற்றை மனுஷர் மேலே நீங்கள் ஆபாசமாக நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள், இது என்ன மாதிரி அரசியல்? இது 100 நாள் என்ன பண்ணல, அரசு இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும், இதெல்லாம் பண்ணலை. இந்த மாதிரி அரசை விமர்சிக்க மாட்டீங்க. முதலமைச்சர்ன்ற ஒரு பதவியில் இருக்கிறவர் என்னெல்லாம் வேலை செய்ய தவறி இருக்கிறாருன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணணும். அதை விமர்சனம் பண்ணாமல், செய்கிற நல்லதை பாராட்டாமல், அதுக்கு மட்டும் கண்ண மூடிக்கின்னு பொது மேடையில் வந்தாலே ஆபாச பேச்சு, தனிநபர் தாக்குதல், அதில் எல்லாருமே பெண்களை ஒரு பகடக்காயை பயன்படுத்துகிறது. அம்மாவை தப்பாக பேசுறது, ஃப்ரெண்ட்ஸை தப்பாக பேசுறது, பெண்களை தப்பாக பேசுறது, என்ன மாதிரி அரசியல்? இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பொது மேடையில் பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்க பெண்கள், இளைஞர் சமுதாயம், இவங்க எல்லாமே உங்களை நல்ல தலைவர்களாக ஏற்றுக்குவாங்க, உங்கள் கட்சிக்கு பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரியான பேசுகிற பேச்சு இந்த தலைமுறையோ இல்லை இப்போ இருக்கிற பெண்களோ யாருக்குமே விருப்பம் கிடையாது. நீங்கள் இன்னும் உங்களோட தரத்தை தாழ்த்திட்டு உங்களோட கட்சியோட ஸ்ட்ரென்த் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இது நீங்கள் பண்ணுறது டிவிகேக்கு ஒரு அட்வான்டேஜ். இதை இன்னமும் அவங்கள உயர்த்திக்கிட்டு தான் போகுது. அவங்க இன்னும் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு எப்போ தான் புரிய போதோன்னு தெரியல.